சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேண்டாம் அருவே, நீ இன்னொரு நாள் கோயிலுக்கு போய்க்கலாம். சங்கரி, எதுக்கு இப்ப போவேனான்னு சொல்ற? அவ அத்தைய கோயிலுக்கு வர சொல்லிருக்காள, அவ மறந்துட்டியா? அவங்கள வர சொல்லிட்டு இவ போகாம இருந்தா எப்படிமா? இவ வரலன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே அந்த குடும்பத்துல எல்லாரும் அருவி மேல கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? அண்ணே, அவ அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தானே நானும் சொல்றேன். எனக்கு என்னமோ அருவி இப்ப இந்த நேரத்துல கோயிலுக்கு போறது எனக்கு அவ்வளவா சரியா படலண்ணே. என்ன சொல்ற நீ? மா, அருவி வீட்ல அவங்க அத்தை தான் அவ மேல பாசமா இருக்காங்கல்ல. அவங்க வர சொல்லி அருவி போகாம இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படாதாமா? அதனால அருவி போயிட்டு வரட்டுமா, விடுங்க. அம்மா, இப்படிலாம் பயந்துட்டே இருந்தா நம்ம எங்கேயுமே போக முடியாதுமா. நீங்க பயப்படாம இருங்க, நான் கவனமா போயிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாருமே சொல்றீங்க. எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அருவி, உங்க அப்பா போட்டோக்கு முன்னாடி போய் அவரை கும்பிட்டுட்டு போமா. போ. என்ன? அருவி, அப்பா வேண்டிக்கோ. அருவி, வேண்டாமா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உங்க அப்பா எனக்கு உணர்த்துற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, இங்கே இரு அருவி. ஐயோ அம்மா, ஆணி சரியா இல்லம்மா, வீக்கா இருந்திருக்கு. அதனாலதான் போட்டோ கீழே விழுந்திருக்கு. இதுக்கு போய் எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல அருவி, இல்ல. எனக்கு நல்லா தெரியும், ஏதாவது பிரச்சனை வரும்போது இப்படிதான் உங்க அப்பா எனக்கு உணர்த்துவாரு. சங்கரி, சங்கரி, நீ ரொம்ப பயப்படுறமா? எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். அதுக்காக எல்லாத்துக்கும் பயப்படுறது நல்லது இல்லம்மா. அருவி கோயிலுக்கு போய் அவ அத்தையை பார்த்தா தானே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ ஏதாவது சொல்லி அவளை தடுக்காதம்மா. ஐயோ, என்னோட பயமே உங்களுக்கு புரியவே இல்லைண்ணே. ஏற்கனவே நாராயணமூர்த்தி ஒரு பக்கம் நம்ம எப்ப சிக்குவோன்னு காத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம எச்சரிக்கையா இருந்துதானே ஆகணும். அம்மா, அவனுக்கெல்லாம் பயப்பட்டா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. இப்படி பயந்தா எப்படிமா அவனை பத்தி நம்ம இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும்? ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்க. இந்நேரம் அத்தை கோயிலுக்கு கிளம்பிருப்பாங்க. நான் போலனா நல்லா இருக்காதுமா. நானே அவங்கள வர சொல்லிட்டு போகாம இருந்தா எப்படிமா? சங்கரி, அருவி, அவ போயிட்டு வரட்டுமா, விடு. நீங்க இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து காத்துட்டு இருப்பாங்கம்மா. அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அருவி சந்தோஷமா அனுப்பி வைங்கம்மா. அப்பா, அந்த பழைய சிவசங்கரி எங்கதான்ப்பா போனாங்க? எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்காங்க. என்னம்மா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. இங்க பாரு, ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே அம்மாவுக்கு போன் பண்ணிடு. சரிம்மா, எதுவும் ஆகாது. நான் பத்திரமா போயிட்டு வரேன், சரியா?